பயங்கரமா பேசுவார், பேச்சிலே எல்லாரையும் கவருவார். அவர் வேணாம், அவர் வந்து குடியாரெல்லாம் வேணாம் பாரு, ஐயோ அவர் பேச்சே வேணாம். ஏழைங்க 10 ஏக்கரா 50 ஏக்கரா வச்சுன்னு தள்ளுபடி பண்றாரு. போட மாட்டோம், நாங்கள் போட மாட்டோம். என்ன நினைக்கிறேன்னா அவர் பேச மாட்டார், ஒரு பொம்மை மாரி இருக்காரு. வேற எதுல வேணாலும் வந்துடலாம், போடலாம், கூட்டணி வைக்கிறதுக்காக எதுவும் பண்ணலாம். அதிமுக வந்து வர்றது பெரிய தவறு. போட்டியில் ஆடுற பாம்பு மாரி இருக்கிறார். அது மெயினாக வந்து பொதுமக்களுக்கு, ஏன்னா வந்து எல்லாம் வந்து ஒழிக்கிறவன் தான் பெரிய ஆள் வேலை, கொத்தனார் அவங்க தான் போகிறாங்க. அந்த பைக்கில் மறைக்கி காசு வாங்குறது தான், அது கூட 11,000 வாங்குறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அது சொல்லிட்டு வந்து செய்யாமல் இருக்கக்கூடாது. அதேமாரி அந்த நகை தள்ளுபடி வந்து 5 சவரம் தள்ளுபடி கூட்டுறவு வங்கினாங்க. அது சொன்னதை செய்யணும். அது கட்சியில் சேர்க்கறது தப்பு. ஏன்னா வந்து அவங்க ஊழல் பண்ணாங்கன்னு அவங்கள வந்து பேசினாங்க. அதெல்லாம் திருப்பி வந்து அவங்களே சேர்த்தா எப்படி? அப்புறம் இவர் ஊழல் பண்ண போகிறாரா? அதுதான் கேள்வி. என்ன நினைக்கிறேன்னா அவர் பேச மாட்டார், ஒரு பொம்மை மாரி இருக்காரு. ஒரு பொம்மை மாதிரி இருக்காரு. அது வந்து பேச சொன்னாதான் பேசுறாரு, இல்லைன்னா பேச மாட்டாரு. பொட்டியில் ஆடுற பாம்பு மாரி இருக்கிறார். அது வந்து என்ன நினைக்கிறதுன்னு ஒன்றும் புரியவே இல்லை ஜனத்துங்களுக்கு. என்ன பண்ணுவாரு, என்ன செய்ய போறாரு, என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க மக்கள். 2,500 வந்து திமுக போட்டு 2,000 ரூபா போட்டு இருந்தது. அது திமுக கேட்டு தான் அந்த 1000 ரூபாயை போட்டாங்க. அந்த 1000 ரூபாய் இல்லைன்னா போட்டிருக்க மாட்டார். அதனால் பார்த்து அரசியலை வந்து நல்லா பார்த்து மக்களை கொஞ்சம் பார்த்துக்க சொல்லு. அவன் கஷ்டப்பட போகிறான், சாப்பிட போகிறான். உன்னை நம்பி இப்போ எத்தனை எம்எல்ஏ எம்பி இருக்காங்க, அவங்க ஜாலியாக இருக்க போகிறாங்க. கஷ்டப்பட்டு இருக்கணும். எதனா மாற்ற எதனா இருக்கா? டிவி காட்சி வந்து எல்லாமே மாறுனாங்களே. ஏங்க நாங்கள் தான் சொல்லலாம், நீ தான் சொல்லலாம். பேட்டி எடுக்கிற நீ கூட சொல்லலாம். செத்து போன எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? 2,500 ரூபா போட்டாங்களா உங்களுக்கு? அவங்க போட்டாங்களோ போடலாங்களோ அதெல்லாம் எனக்கு தேவையான பிரச்சனை. அவங்க போகிறத எங்க வீட்டு பணத்தை தான் போடுறாங்க, அவங்க பணத்தை போடல. உண்மையான வார்த்தை. இதே ஜெயலலிதா இருந்தாங்க, எத்தனை கோடி வச்சிருந்தாங்க. அவங்க பொண்ணு தானே, அவங்க பொண்ணுக்கு தானே கொடுத்தாலும் எதுவும் கிடையாது. இதெல்லாம் உண்மையான வார்த்தை. மேரத்தான் நடத்துனது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா பேசிக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரு, அதில் போய் அட்டன் பண்ணனால இப்போ கெயின் பண்ண நாலேஜெலாம் கெயின் பண்ணேன். அது ரொம்ப எப்படி பார்க்குறீங்க? 2,500 ரூபா வீட்டில் போட தொடங்கிட்டாங்களா? 2,500 ரூபா கிடைக்குதா? கிடைக்குது. ஓகே, எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஃப்ரீ பஸ் எல்லாத்துலேயுமே விட்றாங்க. என் கூட காலேஜ் போகும்போதுல பார்க்குற லேடிஸுக்கு ஃப்ரீ பஸ்லாம் விட்றாங்க. இல்லை, எல்லா பஸ்லையும் விடல. நான் போகிற பஸ்ஸில் எல்லாத்துலேயும். சரி, ஓகே. இது பிரஸ் மீட் தளபதி விஜய் கொடுக்க மாட்டேங்குது, என்ன காரணம் நினைக்கிறீங்க? தெரியலையே, நாலேஜ் எனக்கு அதில் எதுவும் இல்லை அவ்வளோ. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து 100% கொடுப்பாங்க, நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து ரொம்ப அமைதியாக அப்படியே இருக்காரு. அது என்ன தோணுதுன்னு கேட்குறேன். சைலண்ட் பின்னாடி எதனா இருக்கா, நம்மளுக்கு எதுவும் தெரியல. இந்த அதிமுக சரியில்லைன்னு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரு. இப்போ அங்கே இருக்கிற அமைச்சர் எல்லாம் தன் கட்சியில் இணைச்சிக்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எதுவும் தெரியலண்ணா, அது எதுவும் எனக்கு தெரியலண்ணா. ஆமா, விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் காலைல நினைச்சு நியூஸே பாக்குறேன். அவர் இது வரைக்கும் நான் எந்த இதுவுமே காலைல நியூஸ் பார்த்தது இல்லை. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் காலைல நினைச்சு நியூஸே பாக்குறேன். சீமானோட அரசியல் கேட்டீங்களா, பாத்துருக்கீங்களா? எப்படி இருக்கு? பயங்கரமா பேசுவார், பேச்சிலே எல்லாரையும் கவருவார். அவர் வேணாம், அவர் வந்து குடியாரெல்லாம் வேணாம் பாரு, ஐயோ அவர் பேச்சே வேணாம். அவர் வந்து எல்லாரையும் திட்டுவாரு, குடியாரெல்லாம் எனக்கு ஓட்டு போடாதீங்க பாரு. அவர் பக்கம் நல்லதான், குடிக்காத ஓட்டு போடணும் அப்படி சொல்லக்கூடாதுங்க. வர முடியாது, ஆட்சி வர முடியாது. ஓட்டு போடுங்க, குடிக்காதெல்லாம் ஓட்டு போடாதுன்னா என்ன வருது? சுத்தமா போயிடுச்சு. அது இல்ல, அது வந்து இவர் சொல்லக்கூடாதுங்க. அவர் நல்ல மனுஷன் தான், திறமையான ஆள் தான். ஆனா இந்த ஒரு வார்த்தை அது மாதிரி விடக்கூடாது. போகுது அது உண்மை, ஒத்துக்கிறேன். அப்படி இப்படி ஆனா வர முடியாத. அது நிப்பாட்ட முடியாது, மக்களால் திருந்த முடியாது. நான் குடிக்கிறது இல்ல, ஆனா குடிகாராலும் நிப்பாட்ட முடியாது. எத்தனை ஜென்மம் ஆகும், எத்தனை பேர் எம்ஜிஆரும் எந்த விஜய் வந்தா எந்த சினிமா வந்தாலும் நிப்பாட்ட அது நிப்பாட்டவே முடியாதுங்க. பழக்கமே இல்ல தம்பி, மழக்கம் ஆயிடுச்சு தம்பி. கொள்ளும் குடிக்க மாட்டோம், எது நிப்பாட்டம். கள்ளசாராயம் குடிச்சு சாவுவாங்க. கள்ளசாராயம் அதான் வேணாம். அவர் சொல்றது நடக்காது, கோச்சுக்காதீங்க. அவரு சொல்றது
இந்த காலத்துல அவர் சொல்றது நல்லதா கெட்டதா அதை சொல்லுங்க. அவர் சொல்றது இந்த காலத்துக்கு ஒத்து வராது. கம்ப்யூட்டர் வராது, ஆனா நல்லதா கெட்டதா? ஆந்திரால நல்லதா கல்ல இறக்கிட்டாரு. அவர் வந்து இறக்கிடுவாரு, இதை நிப்பாட்டிடுவாரு. அது அது அப்புறம் தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஆனா அவர் சொல்றது நல்லதா கெட்டதுன்னு நினைக்கிறீங்க? நல்லதுதான். ஆனா இப்ப அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒத்து வராது. நல்லதை ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க. அது ஏத்துக்க மாட்டாங்க மக்கள். டிவிக்கு ஆச்சு இருக்குன்னு வந்து 4 மாசம் தானே ஆகுது. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நடக்கிறத பற்றி தான் என்ன எப்படி விஷயம். பாக்குறீங்க? இப்ப வந்து அதிமுக காரங்க எல்லாம் இங்க சேர்த்துக்கிறாங்க. அதிமுக காரங்க வந்து ஜெயிச்சது ஒரு இடம், வர்றது ஒரு இடமா இருக்கு. என்ன பண்ணுறது? அம்மா இல்லை, அதனால எல்லாமே போச்சு. எப்படி பாக்குறீங்க? ஊழல்லாம் ஒடுக்கி போறோம், மதுக்கடையெல்லாம் ஃபுல்லா மூட போறோம். இப்போ தானே வந்திருக்காங்க. இப்போ பார்க்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்மளா பேசி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஒரு 6 மாதம் பார்ப்போம். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. பார்த்து எப்படியாச்சும் நல்ல விதமாக நடந்தா சரி. தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக நல்ல கட்சி புதிய சக்தின்னு சொன்னாங்க. தூர சக்தி இதெல்லாம் சேர்த்துக்கிற மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிற அந்த ஊழல்வாதிகள்லாம் சேர்த்துக்கிறாங்க. அது சேர்க்கக்கூடாது, தவறு. ஆனால் அதிமுகலேருந்து வரவும் கூடாது, இது பண்ணவும் கூடாது. அது தவறு தான். அதை விஜய் வேற எதுல வேணாலும் வந்துடலாம், போடலாம், கூட்டணி வைக்கிறதுக்காக எதுவும் பண்ணலாம். அதிமுக வந்து வர்றது பெரிய தவறு. ஆனா கிடைச்ச ஒரே கண்ணா 2 வருஷத்துல இருந்து விஜயை வின் பண்ண வச்சுக்கீங்க. 16 வருஷமா மக்களுக்காக போராடுற சீமான் வந்து வெற்றி பெறவே இல்லையா? சீமான் வந்து பேசுறாரு, அத பேச்சு தான். நினைச்சு பாருங்க, ஒரு மனுஷன் வந்து ₹1 காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு. எந்த கட்சி கூட கூட்டணி போக மாட்டேன்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் இலவசம் கிடையாதுங்கிறாரு. அப்படி நிக்கிறாரு, எல்லா போராட்டத்திலும் கலந்துக்கிறாரு. ஆனா ஒரு மக்கள் ஏத்துக்கிற மாட்டேன். ஏதாச்சும் ஒரு அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே சில எப்படி சொல்றது, இப்போ அவர்கிட்ட பேசுறவங்க எல்லாமே ஒரு நல்ல விதமாக பேச மாட்டாங்க. அந்த இது இருக்கப்ப அங்கே பேசுறாங்க. ஒரு ஏதாச்சும் ஒரு சண்டை நடக்கப்ப ஜாதி சண்டைனா அதை குரல் கொடுக்கணுமா எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ ஏதாச்சும் ஒரு கொலை நடந்தாலும் லவ் கொலை, காதல் கொலை நடந்தால் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கு அவர் எதிர்ப்பாக வராரு. ஹரிநாடாருங்கிறவர் எல்லாம் கூட வராங்க. அது எப்படி பேசுறது? அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறனால அவருக்கு கொஞ்சம் அப்போ இதாகுது. ஆனா அவர் அரசியல்ல கேட்டிருக்கீங்களா? சீமான் பேச்செல்லாம் பேசுவார், அவர் அரசியல் பிடிக்கணும். ஆனால் கூட இருக்கிற ஆளுங்க நல்லா கெட்ட பேர் அவர். மக்கள் ஏன் அவர் இந்த மாதிரி போராட்டக்காரரை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறீங்க? அவர் தனியா நிக்கிறாரு. இல்ல புரிஞ்சுப்பாங்க. தனியா நிக்கிறாருன்னா தனியா மக்களோட மக்களா எல்லா மக்களும் வேணும்னு நினைச்சா நின்று போராடலாம். வந்தா அது அவ்வளவுதான். யாரு விஜய் பண்ணதுலையா? சில திட்டங்கள் கொண்டு வந்திருக்காருல்ல, ஆ அதுல உங்களுக்கு பிடிச்ச திட்டம் இந்த விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணாங்க இல்லையா? தமிழ்நாட்டுல விவசாயிகள் போராடுறாங்க. போடுறாரு. நாங்க தினமும் ஒழிக்கிறோமே, எங்களுக்கு ஒன்றும் பண்ணலையா சாமி அவரு விஜய்? நாங்கள் அன்னாடிக்கு தினமும் ஒழிக்கிறோம். நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து வந்துக்கிறோம் மெட்ராஸுக்கு. நாங்கள் வந்து தினமும் கூலிக்கு போகிறோம். எங்களுக்கு ஒன்றும் வழி செய்யலையா? ஏழைங்களுக்கு 10 ஏக்கரா 50 ஏக்கரா வச்சுன்னுக்கிறவங்க தள்ளுபடி பண்ணுறாரு. நாங்கள் தினமும் கூலிக்காருக்கு எங்களுக்கு எதுவும் வழி பண்ணலையா அவரு? நாங்கள் எங்கே போய் சொல்கிறது அவர்கிட்ட? நீங்க அவர் நல்லா பண்றாருன்றீங்க. நல்லா பண்ணுறேன்னாக்கா நாட்டில் நடக்கிறது சொல்கிறேன் நான். இல்ல அவர் நம்பி ஓட்டு போட்டிருப்பீங்களா? போட்டோம். எங்கள் பையன் கிளை செயலாளர் அதில் விஜயத்தில். உங்களுக்கு ஏமாற்றமா இருக்காண்ணா? ஆ? இல்ல உங்களுக்கு இது ஒண்ணும் பண்ண மாட்டேங்க. எங்களுக்கு ஒன்றுமே பண்ணலன்றதான், வேற ஒரு வருத்தம் இல்லை. தினமும் நாங்கள் கூலிக்காரோம். எங்களுக்கு ஒன்றுமே பண்ணல. 50 ஏக்கரா 60 ஏக்கரா வச்சுருக்கிறாரு. அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறாரு 50,000 60,000. நாங்கள் தினமும் ரேஷன் கடையில் அரிசி வாங்கி தருவோம். எங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு விஜயன்றது தான். ஆனா விவசாயி தான் உண்மையான கடவுள்னு சீமான் சொல்றாரு. அவர் சொல்லின்னு கிடப்பார் சீமன். அதுதான் விவசாயி கிரும்பி வச்சுன்னு கொடுத்து ஓரம் கட்டி வச்சுக்கிறாங்க. ஏன்டா விவசாயி ஓட்டு ஆ போடுறாங்க? ஓட்டு போகிறேன். விவசாயிகளும் கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு. நான் எங்களுக்கு தினமும் கூலிக்காருக்கு என்ன கவர்மெண்ட் வேலை பார்த்து கவர்மெண்ட் வேலை விவசாய சீமான் வந்துட்டான். ஆ சீமான் வந்துட்டாராமா? சீமான் நீ ஓட்டு போட்டு வர வச்சா? யாரு வர வச்சுது? நீங்க எல்லாரும் வச்சா? நாங்க யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம் அவருக்குலாம். சரிங்க. நாங்க விஜய்க்கு தான் போட்டு போட்டோம். 5 வருஷமா 6 வருஷம் நீட்டிக்கிட்டோம். 2 பேர்ல 10 வருஷமா செஞ்சாங்க. இப்போ புரிதா வந்து என்னத்தான் செய்ய போறாரு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டோம். வந்துட்டாரு. இவரு ஒண்ணும் செய்யலன்னா அடுத்த வட்டம் சீமான் ஓட்டு போட வாய்ப்பு போட மாட்டோம். நாங்க போட மாட்டோம்.